ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்திருக்க சந்தை பார்த்திங்கன்னா மேச்சேரி ஆட்டு சந்தை. இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரம் புதன்கிழமை நடக்குது. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா செம்மறியாடு, பால்குட்டி, சேலங்கருப்பு, இந்த மாதிரி வெள்ளாடு இதெல்லாம் நிறையா வருது. எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டாடு எல்லாம் ஒருத்தரே கொண்டு வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா சேலம் மேச்சேரி சந்தைக்கு இந்த மாதிரி பொட்டாடுலாம் வந்திருக்கு. எல்லாம் காதெல்லாம் கட்டாயிருக்கு. காதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்துருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கறிக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குட்டி வந்து வளர்ப்புக்கு அதிகம் வாங்க மாட்டாங்க, கறிக்கு தான் வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 10,000 ரூபா 9,000 வந்து குட்டி இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 9,000 வந்து 12,000 வரலும் குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணுன்றீங்க மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்தோம்னா இந்த மாதிரி குட்டி வாங்கிக்கலாம். குட்டி வெள்ளாடெல்லாம் கலந்துருக்கு. நம்பர் கூட 99 44 எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலங்கருப்பு 4 மாதம் குட்டியாக இருக்கும். எல்லாம் கெடா குட்டி. குட்டி பார்த்தீங்கன்னா மேச்சேரி சந்தைக்கு வெள்ளாடு எல்லாம் கருப்பு குட்டி நிறைய இறங்கியிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரு கூண்டுலேயே போட்டு எல்லாம் 40-50 குட்டி வச்சுருக்காங்க. என்ன இதெல்லாம் உங்களுதாங்கண்ணா? அவர் ஜம்பு அண்ணனுங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்லை நீங்கள் வாங்க வந்தீங்களா அவர் கூட வந்தீங்களா? டிரைவருங்களா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா வாரம் சந்தைக்கு வர்றாரு. பார்த்தீங்கன்னா 42 குட்டி ஒட்டுக்கா வந்து சேல் பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளாடு எல்லாமே. ஆனால் எல்லாம் கெடா குட்டிங்களாண்ணா? எல்லாமே கெடா குட்டி. மொத்தம் 42 குட்டிங்களாண்ணா? 42 எல்லாம் ஒரே ஆளே வாங்கிட்டாங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. பொள்ளாச்சி போகுதுங்களா? அவங்க எப்படி நான் அங்கேருந்து இங்கே வந்தாங்க? எப்படி தெரியும் இங்கே சந்தை இருக்குதுன்னு? ஓ சரி, ஓகே ஓகே. ஓ தெரிஞ்சு இங்கேருந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இல்லை எத்தனை மாதம் குட்டினா இருக்கும்? 3-4 மாதம் இருக்கும். ஓகே ஓகே. முன்னாடியே சொல்லியிருந்து வந்தாங்களாண்ணா? இல்லை இங்கே சந்தையில் சந்தைக்கு வந்து தான்? ஓகே ஓகே. நீங்கள் என்ன அதிகமாக கொண்டு வந்தீங்களாண்ணா? இல்லை 42? இன்னும் உள்ள 40 குட்டி இருக்கு. 80 குட்டி கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. நீங்க தான் வாங்கினீங்களாண்ணா? உங்களுக்கு எப்படி அந்த சந்தை தெரியும்? ஓ நீ ஃபேமஸ் தெரிஞ்சு. ஓகே ஓகே. நல்லா ஒட்டி ஏற்றி போட்டு சொல்றேன் வரியா? எல்லாம் ஒட்டுக்கா வாங்கிட்டீங்களாண்ணா? புரியல. பாளையம். ஓ ஓகே ஓகேண்ணா. குட்டி ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா எப்படி எவ்வளோ மேலேங்கண்ணா கொடுத்தீங்க? எல்லாம் 7 ரூபா வேலை. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 7 ரூபா விலையில் எல்லாம் ஒட்டுக்கா கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அவர் பேர் பார்த்தீங்கன்னா அண்ணா பேர் சரவணன். அவரும் இந்த சந்தைக்கு வாரம் வராரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் லைன் குட்டி கொண்டு வருவார். இதெல்லாம் அவரோட குட்டி தான். நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது, இந்த கூண்டில் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட தான். அண்ணா இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 72. 72 ஏதாவது கொடுத்துருக்கீங்களா?
எத்தனை கொடுத்துருக்கீங்க? ஒரு 25 வயது போயிருக்குது. ஆ இன்னொரு 20 கேள்வி அப்படி வரும் அப்படி. இதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? 5 மாசம் குட்டி. 5 மாதம் குட்டி. உயிரடைக்கு ஒரு 10-12 கிலோ வருமாங்கண்ணா? இல்லை 12.5 கேஜி. 12.5 கிலோ. 12.5 கேஜி. இது பேசுங்க பேசுங்க, வியாபாரம் பேசுனா பேசுங்க. இது ஒரு குட்டி வந்து 6,000 ரூபாய். 7 ரூபாய் இருக்குது. 6,000 குட்டிங்க. ஒரு முன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6,500 குட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 6,500 700 தான் குட்டி. குட்டி இந்த சைஸ் குட்டிங்க. இந்த சைஸ் குட்டிங்க. இது ஒரு லெவல். இந்த லெவலில் இருக்குதா? இது இந்த வேலை கொஞ்சம் பெருசாக குட்டி தான். அதுதான் 7 ரூபா குட்டி இருக்கு. பெருங்குட்டி கேட்கறது 7 ரூபா விலை வருது. ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் லைன் சைடு குட்டி. ஓகேண்ணா. ஆலாம்பாடி குட்டிங்க. அதாவது காவேரி கார் பார்க்கலாம். 6 பல்ல பக்கம் வாங்குறேன். ஓகே ஓகேண்ணா. ஸோ உங்களை கால் பண்ணிலாம் கேட்குறாங்களாண்ணா? வந்து வாங்குறாங்களா? வாங்குறாங்க. மூட்டானே வந்து குட்டி எடுத்துறாங்க. குட்டி எடுத்துறாங்க, வீட்டுக்கிட்டே வந்து வாங்கிக்கிறாங்க. எத்தனை குட்டினாலும் கொடுத்துட்றீங்க. இப்போ 40 குட்டி 50 குட்டி கேட்குறீங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும்? வெளியிலேருந்து பே பண்ணுறோம். தஞ்சாவூர் கடலூர் டிபெண்ட் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு அங்கே தான் வர முடியல. ரொம்ப தூரமாக பேசுகிறாங்க. இதில் வண்டியில் அனுப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அனுப்பிட முடியாது. அதனால ரொம்ப தூரமாக இருந்தால் கஷ்டம். ஓகே ஓகேண்ணா. கேட்குறாங்க. பண்ண முடியாது. சரி ஓகே ஓகே. நான் கேட்க ஆளுங்க இதுக்கு நான் கால் குட்டி வாங்குறேன். டெலிவரி பண்ண முடியாது. அதனால் சில முக்கால்வாசி எடுத்து கேட்குறேன். நம்ம தூரம் கேட்குறாங்க. மெட்ராஸ் கேட்குறாங்க. ஆனால் எதாவது நம்ம டெலிவரி பண்ண முடியாது. இப்போ வந்தால் நம்ம வந்தால் நான் குட்டி பண்ணலாம். சரி ஓகே. சரி நான் மறுபடியும் யாராவது கேட்டாங்களா? நல்ல குட்டியாக கொடுங்க. ஓகே. உங்கள் நம்பர் ஏன் இருக்கு? நம்மகிட்ட வந்தாங்கன்னா அங்கேயே குட்டிக்கலாம். 50 குட்டி 100 குட்டி 150 குட்டி டார்கெட். நல்லா ஓகே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. சரி நான் உங்கள் நம்பர் ஏன் இருக்கு? அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அண்ணா நான் வணக்கண்ணா. எங்க இருந்து வரீங்க? மேச்சேரி தாங்களா? வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. எப்படின்னா எத்தனை குட்டி நான் கொண்டு வரீங்க வாரம் வாரம் ஆவரேஜா? 50 குட்டி வரலுமே கொண்டு வரீங்க. இந்த வாரம் எப்படி நான் நிலவரம் எப்படி போகுது? டல்லாக தான் இருக்கு. பக்ரீத் வருது, கொஞ்சம் டல்லாக இருக்குன்றீங்க. சந்தையே நீ டல்லாக தான் இருக்கு. ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்கண்ணா? 45. ஓகே ஓகே. இதெல்லாம் எல்லாமே வெள்ளாடு? எல்லாமே கெடா குட்டிங்களாண்ணா? எல்லாம் கெடா குட்டி. எத்தனை மாதம் குட்டிண்ணா இதெல்லாம்? 3 மாதம் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் குட்டின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே கெடா குட்டி, எல்லாம் வெள்ளாடு. குட்டிலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இப்போ எல்லாம் என்னென்ன வெயிட்னா இருக்கும் ஆவரேஜா? உயிரோட 10 கிலோ 11 கிலோ 10 கிலோ 11 கிலோ இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 8 ரூபாயா சொன்னேன். 8 ரூபாயா சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளோ கொடுத்துருக்கீங்கண்ணா? இது வரைக்கும் 7,500 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. எத்தனை குட்டி நான் கொடுத்துருக்கீங்க? 5 குட்டி இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அது பரவாயில்லைங்களா வியாபாரம்? ஓகே ஓகேண்ணா. உங்கள்கிட்ட எப்பயுமே அந்த மாதிரி குட்டி நிறைய கிடைக்குமாங்கண்ணா? என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களை கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமாண்ணா? உங்கள்கிட்ட வாங்க முடியுங்களா? நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். 98 65 72 21 07. உங்கள் பேருண்ணா? பெரியசாமி. அண்ணா வணக்கண்ணா. எப்படிண்ணா இந்த வாரம் எத்தனை கடை நான் கொண்டு வந்தீங்க? கொடுத்துட்டீங்களா? 2 தான் இருக்குங்களா? ஓ இது கொடுத்துட்டீங்க. ஓ எந்த ஊருக்காரண்ணா வாங்கியிருக்காங்க? சேலத்துக்காரே தான் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? 6 பல்லு. ஓகே ஓகே. எத்தனை கிலோண்ணா கறி வரும்? 60 கிலோ கறி வரும். ஓகே ஓகேண்ணா. பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லு போட்டிருக்கு. 60 கிலோ கறி வரும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோக்குண்ணா கொடுத்தீங்க? 62 கொடுத்தீங்க. ஓகே ஓகே. அவங்க எவ்வளோ கேட்டாங்க? 50 ரூபாயிலேருந்து கேட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஓகே ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா 62 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. இது என்ன இருக்காண்ணா? இது என்ன சேல் ஆகலைங்களா? ஓகே ஓகேண்ணா. இது என்ன விலைங்கண்ணா? 40 ரூபா வரலும் கேட்டிருக்காங்க. இது மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? 1500 தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கடை நல்லா இருக்குது. இது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? 6 பல்லு. ஓகே ஓகேண்ணா.
அந்த ஒரு இன்னொரு கடை இருக்குங்களாண்ணா? இது என்ன விலைங்கண்ணா? இது அதுங்களோட கொஞ்சம் சின்னதாக இருக்கு சைஸ். இது கொஞ்சம் சின்ன கடையாக இருக்கு. 35 ரூபாய் கேட்குறாங்கண்ணே. 35 ரூபாய் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 40 கிலோ கறியே வரும். நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? ஆ ஆ ஆ மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? இது 37 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இதுவும் பல் 6 பல்லுங்களாண்ணா? இதுவும் 6 பல். ஓகே ஓகே. பெரிய கடை மட்டும்தான் கொண்டு வரீங்க. அது ஒன்று அதுவும் இருக்குங்களாண்ணா? அந்த குட்டி இருக்குங்களா? ஓ, இது சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஆ ஓகே ஓகேண்ணா. இது என்ன ரேட்டுங்கண்ணா? 17,000 கேட்குறாங்கண்ணே. கறி எத்தனை கிலோண்ணா வரும்? இது கறி ஒரு 18 கிலோ வரும். 18 கிலோ கறி வரும். நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துறீங்க? 20,000 சொல்கிறேங்க. 20 ரூபா சொல்கிறீங்க, 17 ரூபாய் கேட்குறாங்க. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 1500 வந்தால் கொடுத்துருவோங்க. சரி ஓகே ஓகேண்ணா. ஓகே, அது கெடாவாக கொண்டு வந்துருக்கீங்க. சரிண்ணா, உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, அதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 40 குட்டிங்க. 40 குட்டி. இதெல்லாம் நம்மளுதுங்களாண்ணா? இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து குட்டிங்க. கொஞ்சம் சின்னதாக இது பெரியாக்குங்க. அது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இருக்கும்? அது 4 மாதம் குட்டி, 5 மாதம் குட்டி. 4 மாதம் குட்டி, 5 மாதம் குட்டி. ஓகே ஓகே. எல்லாம் வெள்ளாடு. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளாடு. 4 மாதம் குட்டி, இது 5 மாதம் குட்டி. 40 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எத்தனை கொடுத்துருக்கீங்க இது வரலாம்? 20 குட்டி கொடுத்துருக்கீங்க. எப்படி விலை எப்படிண்ணா போகுது? விலை வந்து 6,500. ஆ 6,500 வந்து இதுக்கு உங்ககிட்ட குட்டி. பெரிய குட்டியாக தான் ஒரு 7 ரூபா. பெரிய குட்டியாக இருந்தால் 7 ரூபா வரும். ஓகே. இந்த குட்டிலாம் வந்து ஒரு வந்து ஒரு 6 ரேஞ்சு. 6 ரேஞ்சு. நீங்கள் சொல்கிற விலைங்களா கொடுக்குற விலைங்களா? கொடுக்குற விலை. ஒட்டுக்கா எடுக்கிறப்ப இன்னும் ஒரு 500 கம்மியாக கொடுப்பீங்களா? 200-300 கம்மியாக கொடுக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ரூபா விலை சொல்கிறீங்க. 7 ரூபா விலை சொல்கிறீங்க. ஓகே. எல்லாம் உயிரடைக்கு எத்தனை கிலோண்ணா இருக்கும்? 13-14 கிலோ இருக்கும். ஓகே ஓகே. உங்கள்கிட்ட எப்போ கால் பண்ணி கேட்டாலும் இந்த மாதிரி குட்டி கிடைக்கும். தமிழ்நாடு முழுசுமே நாங்கள் சப்ளை பண்ணிக்கிறோம். வாரத்துக்கு மொத்தம் குட்டிங்களுக்கு எல்லாம் வளர்ப்பு முறையெல்லாம் பராமரிப்பு. அவங்க வளர்க்குறது மிஸ்டேக் ஆனால் மட்டும் சிக்கல் வரும். குட்டியை வந்து சரியாக பராமரிப்புனா குட்டி எப்பவும் சுத்தம். ஓகே ஓகேண்ணா. இப்போ இது வரைக்கும் கொடுத்துக்கிறீங்களாண்ணா? யாராவது வந்து வாங்கியிருக்காங்களா? எல்லா மாவட்டத்துலேருந்து வந்து வாங்குறாங்க. சிறப்பாக குட்டி வளர்ந்து நல்ல வியாபாரம் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, குட்டி வளர்ப்பு முறை தெரியாமல் சரியா உணவு கொடுக்காம பராமரிப்புனா குட்டி டேமேஜ் ஏற்படும். வளர்ச்சி ஏற்படாங்க. வளர்ப்பு மிக சிறப்பு. குழந்தைங்களே பார்த்துக்கணும். 2 மாதம் அப்புறமா ஆட்டோமேட்டிக் நல்லா வந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒகேனக்கல் சைடுந்து இந்த மாதிரி குட்டி வாங்கிட்டு வரீங்க? ஒகேனக்கல் சைடு குட்டிங்க இதெல்லாம். ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா பேர் ஜம்பு. அவர் இந்த மாதிரி ஒகேனக்கல் சைடு இருக்க குட்டி இந்த மாதிரி வெள்ளாடு கொண்டு வருவார். நீங்கள் வேணுன்றீங்க, அவர் நம்பர் நம்ம கீழே டிஸ்பிளே பண்ணுறோம். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நான் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, அதை நான் இதில் போட்டுறேன். ஓகேண்ணா. அதுங்களா? 2 பல்லுங்களா? தீனி நல்லா சாப்பிடுது. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாயாடு சனையாகவும் இருக்கு. ஆடு சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தையில் மாதிரி தாயாடு சனையாடு இந்த மாதிரிலாம் நிறையா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியோடு இருக்கு.
குட்டி பார்த்தீங்கன்னா செனையா இருக்கு. அண்ணா அது செனையா இருக்குங்களாண்ணா? அது எத்தனாவது ஈத்து குட்டிங்கண்ணா? மூணாவது ஈத்து குட்டி. ஓகே ஓகேண்ணா. அது எவ்வளோங்கண்ணா விலை சொல்கிறீங்க? அவங்க எவ்வளோ கொடுத்துட்டீங்களா இல்லை எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 16 ரூபா. ஓகே ஓகே. இதெல்லாம் எல்லாமே பொட்டாடுங்களாண்ணா? ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா ஒவ்வொன்றும்? 5 ரூபா சொல்கிறீங்க, 13 வந்தால் கொடுத்துருவீங்க. 20 கிலோ வரும். கறி மட்டுமா? கறி மட்டும் 20 ரூபா வரும். ஓகே ஓகே. கறி மட்டும் பார்த்தீங்கன்னா 20 கிலோ வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் பொட்டாடு மட்டும் தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. உங்கள்கிட்ட பொட்டாடு இந்த மாதிரி நிறைய கிடைக்குமாங்கண்ணா? கால் பண்ணி கேட்டால் கிடைக்கும். இப்போ நீங்கள் எங்கே இருந்துண்ணா வரீங்க? காமலாபுரம். ஓகே ஓகேண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 97 900 31 400. உங்கள் பேருண்ணா? செந்தில்குமார். ஓகே ஓகே. வணக்கங்கண்ணா. அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க நீங்கள்? மேச்சேரி தாங்கண்ணா. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் செம்மறி ஆடு மட்டும் கொண்டு வரீங்களாண்ணா? ஓகே ஓகே. எல்லாம் கலந்து கொண்டு வரீங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை கிடாண்ணா கொண்டு வந்தீங்க? 40 கொண்டு வந்தீங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தானாங்கண்ணா? நல்லா. ஓ இதெல்லாம் நல்லா பெரிய கிடாவாக இருக்குது. எல்லாமே கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாமே கிடா குட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா விலை இந்த வாரம் பரவாயில்லைங்களா உங்களுக்கு நிலவரம்? இன்னும் விற்கல. பக்ரீத் இன்னும் விற்கல. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது. எல்லாம் என்ன எத்தனை கிலோண்ணா கறி வரும்? 25 கிலோ கறியே வரும். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன விலைக்குண்ணா வருது? இதெல்லாம் என்ன விலைக்குண்ணா வருது? 16 17 கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 20 ரூபா பக்கம் வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா கிட்ட வந்தால் கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. அண்ணா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன குட்டிங்களா இருக்குது. அது கிடா குட்டிங்களாண்ணா? அது எல்லாம் கலந்துருக்கு. ஓகே. இதோட சின்ன சைஸ்லாம் என்ன ரேட்டுண்ணா இருக்குது? ஆட்டை பொறுத்து. இப்போ மினிமம் எவ்வளோலேருந்துண்ணா இருக்கும் உங்ககிட்ட இந்த வாரம்? ஓ 7 லிட்டர் ரூபாயிலேருந்து 20 ரூபா வரலும் உங்கள்கிட்ட குட்டி இருக்கு. ஓகே ஓகே. அண்ணா உங்களை கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமாண்ணா? உங்கள்கிட்ட வாங்கிக்கலாங்களா? இப்போ ஒரு 40 குட்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். ஓகே. உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கண்ணா. 93 60 48 95 23. உங்கள் பேருண்ணா? சக்திவேல். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு. அண்ணா இதெல்லாம் சேலம் மேய்ச்சரிங்களாண்ணா? சேலம் மேய்ச்சரி வந்துருக்கீங்க. எல்லாம் கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாம் கிடா குட்டி. எத்தனை கொண்டு வந்தீங்க? 20 கொண்டு வந்தீங்க. எல்லாம் விற்றுட்டீங்களா? இப்போ இது மட்டும் நிற்கிது. என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்தீங்க? 7 ரூபாய்க்கு மேலே தானே கொடுத்தேன். 7,200. சோடி 15 ரூபா. அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. பரவாயில்லைங்களா வியாபாரம் இந்த வாரம்? 2 நாளாக தான் வந்துச்சு. பண்ணக்காரங்க வரல. 2 நாள் தனிச்சு தான் கொடுத்தீங்க. கேட்குறாங்களாட்ட? கேட்கல. ஓகே. விலையை சொன்னால் ஓடிடுறாங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு நான் சொன்னீங்க? 7,600 சொன்னேன். கம்மியாக கீழே கேட்குறாங்க. 7 உடச்சு கேட்குறாங்க. சரி சரிண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டு நான் கொடுக்கலாம் ஃபைனல்ண்ணா?